அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துகள். இன்று தமிழ் புத்தாண்டு என்பதை நாம் அனைவரும் அறிவோம். கீதம் ரெஸ்டாரண்ட்டில் இன்று ஒரு புத்தாண்டு மீல்ஸும் விற்கப்படுகிறது. கீதம் ரமஜானிலும் இஃப்தார் மீல்ஸ்க்காக ஏற்பாடு செய்திருந்தது. அதையும் நாம் வாங்கினோம், நன்றாக இருந்தது. இன்று புத்தாண்டின் போது கீதம் மீல்ஸையும் வாங்கியிருக்கிறோம். அதனுடைய என்னென்ன உணவுகள் இருந்தன என்பதை இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சமர்ப்பித்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள். கீதம் வெஜிடேரியன் ஃபுட்டில் ஒரு புதிய யுகத்தை தொடர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது தவறாகாது என்று கருதுகிறேன். நான் வெஜிடேரியன் ஃபுட் அவ்வளவு சிறந்ததா என்றால் என் போன்றவர்களுக்கு இல்லைதான். குறிப்பாக வயது வந்தவர்களுக்கு வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிட வேண்டும். அதே சமயத்தில் நல்ல உணவு எங்கு கிடைக்கிறது, எந்த ஹோட்டலில் கிடைக்கிறது என்பதையும் நாம் அறிய வேண்டும். நாம் கீதம் ஹோட்டலில் ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 10 முறை அல்ல, பல முறை வாங்கியிருக்கிறோம், சாப்பிட்டிருக்கிறோம். உணவு நன்றாக இருக்கிறது. ஆகவே நாம் கீதம் ரெஸ்டாரண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். என்றும் புத்தாண்டில் ஒரு உணவு பாக்கெட் கொடுக்கப்படுகிறது. விலை 400 ரூபாய் என்று சொல்லப்பட்டது. அதை வாங்கியிருக்கிறோம். இப்போது தான் இந்த பாக்கெட் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதனுடைய ஃபோட்டோக்களை, வீடியோக்களை எடுத்து நான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறேன். பாருங்கள். நான் பெரியவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுகிறேன். இன்று புத்தாண்டில் வயதானவர்கள் முடிந்தவரை வெஜிடேரியன் ஃபுட் எடுத்துக்கொள்வது நல்லதாகும். அது நம்முடைய நலத்தை பாதுகாக்கும். மட்டன், சிக்கன் சாப்பிடுவதை விட்டுவிட்டால் நன்றாக இருக்கும். ஆனால் முடியவில்லை என்ற பட்சத்தில் வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கொள்ளலாம், அவ்வளவுதான். நாம் நான் வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிட்டு நம்முடைய உடலை குலைத்து கொள்ளுகிறோம். நமக்கு பல வியாதிகள் அதன் மூலமாக வருகிறது. வயதானவர்கள் உஷாராக இருக்க வேண்டும். உணவு மருந்து என்று சொல்லப்படுகிறது. நல்ல உணவு சாப்பிட்டால் நம் உடம்பு நன்றாக இருக்கும். மருந்து சாப்பிட வேண்டிய அவசியமே இருக்காது என்று சொன்னால் அது தவறாகாது என்று தான் நான் கருதுகிறேன். இப்போது வாருங்கள், நான் சில விஷயங்களை உங்களுக்கு கூறிவிட்டேன். இப்போது கீதம் உணவு என்று எப்படி இருந்தது என்பதை வீடியோ மூலமாக, ஃபோட்டோக்கள் மூலமாக பார்க்கலாம். நன்றி. இன்னும் ஒரு முறை தமிழ் புத்தாண்டு வாழ்த்து அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த புத்தாண்டு எல்லோருக்கும் நல்லதை கொண்டு வரட்டும். எல்லோருடைய வாழ்க்கையிலும் சௌகரியத்தையும் சுகத்தையும் கொண்டு வரட்டும் என்று சொல்லியவனாக உங்களிடமிருந்து விடை பெறுவது வி.எம். கலீலுர் ரஹ்மான் ஆகும். நன்றி.